தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரையும் அவரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணியை கண்டித்தும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். இன்று காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நேபாளத்தில் 7.1 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். டெல்லி, அருணாச்சல பிரதேசத்திலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் தீவிரம். மாடுபிடி வீரர்கள், காளைகளுக்கான முன்பதிவு விறுவிறுப்பு. மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை. நீண்ட வரிசையில் நின்று பரிசோதனையை மேற்கொண்ட காளைகளின் உரிமையாளர்கள். தாம்பரம், நெல்லை பொங்கல் சிறப்பு ரயில் புறப்படும் நேர மாற்றம். தாம்பரத்திலிருந்து மதியம் 3:30க்கு பதிலாக 2:30 மணிக்கு நெல்லை புறப்பட்டு செல்லும் என அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையொட்டி 14,100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. (1869) காற்றாலை இதழ்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வஉசி துறைமுகம் சாதனை. துறைமுக நிர்வாகம் சார்பில் ஊழியர்களுக்கு பாராட்டு. சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு செல்லும் வாகன ஓட்டிகள். நீலகிரியில் பெரும்பாலான பகுதிகளில் 2வது நாளாக கடும் உறைபனி. காஷ்மீரை மிஞ்சும் அளவுக்கு பனியால் சூழப்பட்டிருந்த உதகை. சென்னை தீவுத்திடலில் சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். அமெரிக்காவில் வீசி வரும் பனிப்புயலால் 7 மாகாணங்களில் அவசர நிலை. 1500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. அமெரிக்காவில் முதன்முறையாக பறவை காய்ச்சலுக்கு முதியவர் ஒருவர் பலி. வேறு யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை என லூசியானா சுகாதாரத்துறை தகவல். ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் இந்தியாவிற்கு சறுக்கல். 2வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அயர்லாந்திற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடர். இந்திய அணிக்கு கேப்டனாக ஸ்மிருதி மந்தனா நியமனம்.